என் இனிய மொபைல் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய 5G மொபைல்ஸ் வந்து லான்ச் ஆகிடுச்சு. நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து 4G சிம் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போயிட்டு புது 5G சிம் மாற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து புது சிம் 5G சிம் வாங்கணுன்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஓகேவா? நீங்கள் இருக்கிற சிம்மையே வந்து 5G ஹேண்ட்செட்டில் போட்டுட்டு கொஞ்சம் சில செட்டிங்ஸ் மாற்றினீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த 5G நெட்வொர்க் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் எந்த ஒரு மொபைல்லுமே ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 4G செட்டிங்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா 5G செட்டிங்ஸ்க்காக மாற்றணும். ஓகேவா, அது 5G செட்டிங்ஸ்க்குன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு மொபைல் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட்னு இருக்கும் இல்லையா, இதில் போயிட்டு மொபைல் நெட்வொர்க்குன்னு இருக்கும். ஓகேங்களா, மொபைல் நெட்வொர்க்குன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிம்மு நீங்கள் மாற்ற போகிறீங்க. இன்கேஸ் நான் வந்து ஜியோ ஏர்டெல் போட்டிருக்கேன். நீங்கள் ஜியோ மட்டும் போட்டிருக்கலாம், இல்லை ஏர்டெல் மட்டும் போட்டிருக்கலாம். ஸோ எதில் வந்து உங்களுக்கு வேணுமோ அதோட இது கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே டேட்டா ரோமிங் வந்து ஆனில் வைங்க. நிறைய பேருக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது. டேட்டா ரோமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. என்ன ரீசன்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்கள் பக்கத்து அதாவது நீங்கள் ஒரு பார்டரில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அது ரோமிங் சிக்னல் காட்ட ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நெட்வொர்க் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து டேட்டா ரோமிங் வந்து ஆல்வேஸ் ஆனில் வச்சிட்டிங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ரோமிங் வந்தால் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டவர் எடுத்துக்கும் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ரிஃபர்ட் நெட்வொர்க் டைப் பண்ணிருக்குங்களா, அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்டியில் தான் இருக்கும். உங்களோட சிம் வந்து நீங்கள் சிம் போட்டோன்னே இதில் இருக்கணும்னா எல்டினா 4Gயில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், 5Gக்கு ரெக்கமெண்ட் இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்கிறேன். இந்த 5Gயை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்லி செலக்ட் நெட்வொர்க்குன்னு இருக்கும். ஓகேங்களா, அது வந்து நெட்வொர்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட்லேருந்து இது வந்து ஆனில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டும். ஓகேங்களா, என்னென்ன நெட்வொர்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது சர்ச் பண்ணும். உங்களுக்கு 4G நெட்வொர்க்கில் என்னென்ன இருக்குது, 5G நெட்வொர்க்கில் என்னென்ன வருதுன்றது காட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏர்டெல் 5Gன்னு காட்டும், ஜியோ யூஸ் பண்ணுறீங்க ஜியோ 5Gன்னு காட்டும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாட்டி சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இதுவாகிடும். இதுக்காக நீங்கள் போய் சிம் மாற்றணுன்ற அவசியமே இல்லை. ஓகேங்களா, இதை பார்த்தீங்களா மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸு, வோடோஃபோன் இந்தியா, செல்வன், வோடோஃபோன் இந்தியான்னு காட்டுதா, இதெல்லாமே 4G டவர். நான் ஜியோலேருந்து சர்ச் பண்ணதுனால எனக்கு ஜியோ ட்ரூ 5Gன்னு கனெக்டன்னு காட்டுது. ஓகேங்களா, இன்கேஸ் கனெக்ட் ஆகலைன்னா, ப்ராப்பராக கனெக்ட் ஆகலைன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் காட்டும், இல்லைனா ஜியோன்னு 4Gன்னு இருக்கும், அதில் தான் காட்டியிருக்கும். நான் ஆல்ரெடி செட் பண்ணதுனால உங்களுக்கு ஜியோ ட்ரூ 5Gயில் காட்டுது. இன்கேஸ் அதில் இல்லைன்னா நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். வெளில வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஆஃப் ஆகிருந்ததுன்னா இதை ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு 5G செட்டிங்ஸுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கனாலே உங்களோட செட்டிங்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ப்ராப்பராக நீங்கள் ஓல்டு சிம்லேருந்து பண்ண வேண்டிய 4G to 5G செட்டிங்ஸ். உங்களோட ஹேண்ட்செட் மட்டும் 5Gயாக இருந்தால் போதும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.